எத்தனை நல்லவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த நாளும் உங்களோடு இருக்கும்படி தேவன் பாராட்டின மகாபெரிய கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆமா, நாங்க ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் நிறைய தடைகள் வந்தது இருந்தும் ஆமென். நான் சொன்ன தம்பி எனிவே ஆமென், ஆள் இருக்கோ இல்லையோ கர்த்தரை உயர்த்துவதற்கு 2 or 3 பேர் எங்கே அவருடைய நாமத்தில் கூடி இருக்கிறார்களோ நான் அங்கே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர் இருக்கிறவராகவே நம் மத்தியில் இருக்கிறவர். நம்முடைய ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர் நம்மை இம்மட்டும் ஆசீர்வதித்து நடத்தி பலப்படுத்தி திருப்தியாக்கி நடத்துகிறவர். என் தேவனை போல நல்லவர் யார்? என்னுடைய கஷ்டத்தில் கூட இருந்தார், என்னுடைய தோல்வியில் கூட இருந்தார், என்னுடைய பலவீனத்தில் கூட இருந்தார், என்னுடைய இழப்பிலும் கூட இருந்தார். ஹல்லேலூயா. என்ன நேர்ந்தாலும் என் பட்சத்தில் தேவன் இருந்ததற்காய், அவர் நடத்தி வந்த விதங்களுக்காய் அவரை உயர்த்த வார்த்தையே இல்லை. நான் 1000 கோடி வார்த்தைகளை சொல்லி அவரை உயர்த்த நினைத்தாலும் என்னால அப்பாவை ஐயோ நான் எப்படி சொல்லி அவரை உயர்த்துவேன், எப்படி சொல்லி அவருக்கு நன்றி சொல்லுவேன்? உங்களுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க அப்படி நினைச்சு அவரை உயர்த்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாதையா உமக்கு நன்றி சொல்ல, உம்மை உயர்த்த, உம்மை ஆமென் 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 ஆமென். ரட்சகரே, எங்கள் பரிசுத்தரே, எங்கள் நீதிமானே, எங்கள் பெரியவரே, எங்கள் வல்லவரே, எங்களுக்கு பலத்த காரியங்களை செய்கிறவரே, எங்கள் தடைகளை உடைக்கிறவரே, கோணலானவைகளை நேராக்குகிறவரே, கரடு முரடானவைகளை சமமாக்குகிறவரே, உமக்கு நிகர் யாரப்பா? ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நம்ம இந்த பிரயாணத்துல இந்த வருஷம் மட்டும் இல்ல, நம்முடைய மூச்சு நம்முடைய கருவுல உண்டான நாள் முதல் கர்த்தர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் எலும்புகளில் ஒன்றாகிலும் உண்டாவதற்கு முன்பே, அவயவங்களில் ஒன்றாகிலும் உருவாவதற்கு முன்பே, ஹல்லேலூயா, உலக தோற்றத்திற்கு முன்பே என்னை பேர் சொல்லி அழைத்தவர். இத்தனை ஆண்டு காலம் இந்த கரு நிர்ணயம் பண்ணின நாளில் ஹல்லேலூயா இந்த மண்ணில் நான் கால் வைத்த நாள் முதல் இன்று வரை கர்த்தர் என்னை பாதுகாத்திருக்கிறார், வழி நடத்தி இருக்கிறார். உங்களை என்னை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நீங்க என்ன நினைச்சிட கூடாது, பாவம் அது ஏதோ புலம்பின்னே இருக்கு அப்படின்னு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து அவரை கனம் பண்ணுவதற்கு. ஆமென். நாட்கள் மாறி இருக்கலாம், காலங்கள் மாறி இருக்கலாம், உங்க சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், வேலை சம்பளம் இல்லாம இருக்கலாம், இன்கிரிமெண்ட் இல்லாம போயிருக்கலாம். ஆனா என்ன மாறி இருந்தாலும், என்ன இழப்பு நேர்ந்திருந்தாலும் மாறாதது ஒன்றே ஒன்று, அவருடைய கிருபை மாத்திரம் மாறவே இல்லை, அவருடைய அன்பு மாத்திரம் மாறவே இல்லை, அவருடைய தயவு மாத்திரம் மாறவே இல்லை. என்னை விட்டு விலகாத கிருபை, என்னை விட்டு விலகாத கிருபை, மாறாத கிருபை. கிருபையை உயர்த்தி, கர்த்தரை உயர்த்தி. ஆமென். கர்த்தர் கிருபை என்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். One more time. கர்த்தர் நல்லவர், ஓ என் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். அவன் பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் உண்மை உள்ளவர். கர்த்தர் நல்லவர். Oh everyone together. தேவன் நல்லவர்.
வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார் பலனும் ஈந்தார் சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார் பலனும் ஈந்தார் சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. கர்த்தர் ஓ என் தேவன். Come on church, கர்த்தர் நல்லவர். ஆமென். என் தேவன் பெரியவர், பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் உண்மை. பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் உள்ளவர். கர்த்தர் நல்லவர். ஓ நம் தேவன் பெரியவர். கர்த்தர் yes Lord. என் தேவன் பெரியவர், பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் உள்ளவர். சோதனை நம்மை சூழ்ந்த நேரம் வலுக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்த நேரம் வலுக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தையை அனுப்பி என்னோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தையை அனுப்பி என்னோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொன்னவரே வார்த்தையை அனுப்பி, வார்த்தையை அனுப்பி என்னை இத்தனை ஆண்டு காலம் அப்பா நடத்தினார். சோர்ந்து போகும்போது பலன் கொடுத்தார், என்னோடு பேசினார். வார்த்தையை அனுப்பி எனக்கு விடுதலை தந்தார், வெற்றியை தந்தார். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்காம ஆமென் எல்லாம் நல்ல உற்சாகமா பாவம். நாங்கள் பாருங்க டக்குன்னு வந்து ஒரு பாட்டை பாடிடுவோம், 1 hour நடத்திடுவோம். நீங்கள் உட்கார்ந்தே பாடுறது ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேலே தான் ரொம்ப பிரியமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் அப்படியே உட்கார்ந்து முழு நேரம் அவர் ஆராதிச்சுட்டு இருக்கிறீங்கல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சத்தமா உம்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சத்தமா உம்மை ஆராதிப்பேன். Yes Lord. உம்மை ஆராதிப்பேன். சத்தமா உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழி
ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். Everyone together, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, you are alone worthy. நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திர, எல்லா துதி கனவைக்கு பாத்திர. நான் துதிக்கத்தக்க பெரியவரே, நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் களைப்பா இருக்கிறீங்க? மூஞ்செல்லாம் நல்லா இவ்வளவு நேரம் நல்லா ஆராதிச்சனா, நீங்க ஆராதிக்க ஆராதிக்க முகம் பிரகாசமாயிட்டே போனோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாயங்காலம் ஆக ஆக, காலையில நீங்க மேக்கப் போட்டு வந்தாலும் சாயங்காலம் போகும்போது அதை விட பிரகாசமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா துதிக்கிற இடத்துல அவர் வாசமா இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய கர்த்தர் துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிறவர். ஹல்லேலூயா. நீங்க துதிச்சு முடிக்கும் முன்னாடியே உங்க கோட்டைகளை உடைப்பார், தடைகளை மாற்றுவார். தடைகளை உடைக்கிறவர் உங்க முன்னே போகிறார். உங்களுக்கு வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நான் ஒரு காரியத்தை சொல்லி, நான் வர்ற வழியில நான் எங்க காலையில எங்க சர்ச்சில் ஒரு தம்பி டெஸ்டிமனி சொன்னான். ஆமா, அதை உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுது. ஹல்லேலூயா. கேக்குறீங்களா? ஆமா,
தம்பி கடலுக்கு வேலைக்கு போயிருக்காப்புல. நீங்கள் உடனே காற்றடிச்சிருக்கோம், போட்டெல்லாம் உடைஞ்சிருக்கோம். ஆமாம், கட்டையே இல்லாமல் தம்பி உசுரோட வந்திருப்பான்னெல்லாம் நினைப்பீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தம்பி சொன்னா, போன வருஷம் ஒரு ஹிந்திக்கார பையன் தமிழ் சூப்பராக பேசினான். போன வருஷம் நியூ இயருக்கு சில தீர்மானங்கள் எடுத்தானா. தீர்மானம், ஆமா, டெய்லி எல்லா வாரமும் சர்ச்சுக்கு தவறாம போனோம். ஓகே, என்ன தீர்மானம்? சர்ச்சுக்கு தவறாம போனோம். ரெண்டாவது, டெய்லி தவறாம ஜெபம் பண்ணணும், டெய்லி தவறாம வேதம் வாசிக்கணும். இந்த தீர்மானத்தை இங்க எல்லாரும் எடுத்திருப்பீங்கல்ல? ஆமா, நம்ம தம்பி எடுத்திருக்காப்புல. அவன் சொன்னான், தீர்மானம் எடுத்து கொஞ்ச நாள்ல அவனுடைய பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகி கடல்ல வேலைக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ போட்டுக்கு வேலைக்கு போனதுனால கோயிலுக்கு வர முடியல. 2 மாசம் 3 மாசம் தங்கி இருந்து வேலை பார்க்கணும். அதனால என்ன பண்ண முடியல? கொஞ்சம் வாயை திறங்களேன், அதுக்கு தான் இந்த கதை. என்ன பண்ண முடியல கண்ணே? சர்ச்சுக்கு வர முடியல. போச்சா? முதல்ல தீர்மானம் போச்சு. 2, போட்டில் இருந்ததுனால ஜெபம் பண்ண முடியலையா. பாவம், அந்த நண்பர்கள் மத்தியில் அவங்களோட சமைச்சு மீன் பிடிச்சி ஜெபம் பண்ண முடியல, வேதம் வாசிக்கவும் முடியல. அதனால சாட்சி சொல்ல வேணான்னு நினச்சானா. அப்புறம் யோசிச்சானா, ஆண்டவரே எவ்வளவு பரிசுத்தவான்கள் உண்மையா இல்லை இன்னைக்கு பார்ப்போன்னு நினைக்கல, ஆனால் எங்களுக்கு கிருபையா இந்த நாளை பார்க்க சொல்லியிருக்கிற, நாட்களை தாமதம் பண்ண வேண்டாம், காலம் அவருடைய கரத்தில் இருக்குது. எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் நான் இப்படி இருந்தப்புறமும் என்னை காப்பாற்றி. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம பாடினது போல எத்தனை முறை நம்ம இடறி இருக்கோம். அந்த தம்பியோட டெஸ்டிமனி தான் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச டெஸ்டிமனி. ஹல்லேலூயா. ஆனால் அப்படி இருந்தேன், இருந்தாலும் அப்பா என்ன தயவாய் இன்றைக்கு ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறார்ல, கடைசி ஞாயிற்றுக்கிழமை பார்க்க செய்திருக்கிறார்ல. எத்தனை உண்மை உள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா, எத்தனை உண்மை உள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எத்தனை உண்மை உள்ள ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நான் இன்னைக்கு காலையில் எடுத்த ஒரு மெசேஜ், ஆமென். இந்த 3 ராஜாக்கள், யூதாவின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, இந்த யோசேப்பு, அந்த 3 பேர் சேர்ந்து யுத்தம் பண்ண போறாங்க. ஹல்லேலூயா. யுத்தம் பண்ண போற நேரத்தில் தண்ணி தீந்துருது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜா சொல்றா, நம்ம 3 பேரும், மிருக ஜீவன்களுக்கு தண்ணி இல்லை, ஹல்லேலூயா, ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லை, கூட வந்திருக்கிற 3 ராஜாக்களோடு வந்திருக்கிற படைகளுக்கு தண்ணி இல்லை. இஸ்ரவேலின் ராஜா சொல்றா, ஐயோ நம்மளை கர்த்தர் அவருடைய கையில் ஒப்பு கொடுப்பதற்காக இங்க கொண்டு வந்துட்டாரோ நினைக்கிறான். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய பலவீனத்தினால, நம்முடைய இழப்பினால, நம்முடைய பைபிள் படிக்கல அப்படின்ற ஒரு நினைப்புனால, ஒருவேளை வாக்குத்தத்தம் நடக்கலன்ற நினைப்புனால, ஐயோ இந்த 1 வருஷம் வெயிட் பண்ணோம் நடக்கல, ஆண்டவர் கைவிட்டு விட்டாரோ. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜா சொல்றான், ஐயோ கர்த்தர் அவருடைய கையில் ஒப்பு கொடுக்கும்படி நம்மளை எல்லாரையும் சேர்த்து இங்க கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு ஃபீல் பண்றா. ஆனா யோசபாத் எழும்பி சொல்றா, ஐயோ நம்ம ஏன் கர்த்தரிடத்தில் கேட்க கூடாது, நம்ம ஏன் கர்த்தரிடத்தில் கேட்க கூடாது, நமக்கு ஜீவனுள்ள ஒரு தேவன் இருக்கிறார் இல்லையா, நாம தவறி இருக்கலாம், நாம தவறி இருக்கலாம், நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாம இருக்கலாம், நம்முடைய தண்ணி தீந்து போயிருக்கலாம், வறண்ட சூழ்நிலையில் போய்கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் எந்த வறட்சியிலும், எந்த வறட்சியிலும், எந்த சூழ்நிலையிலும் என்னை தூக்கிவிட ஒரு தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்கிட்ட கேட்குறீங்க, என்னோட லிசன் பண்றீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆமா, ஆமென். இந்த 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 கடைசி ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிற உங்களை நிறைய சூழ்நிலையில வந்திருப்பீங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறாம வந்திருப்பீங்க. ஐயோ எவ்வளவு தேடினாலும் ஒன்றும் கிடைக்கல. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்திருப்பீங்க, ஆண்டவர் கைவிட்டு விட்டாரோன்ற சூழ்நிலையில வந்திருப்பீங்க. ஐயோ ஆண்டவர் எதிரியின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டாரோ, இனி நமக்கு தோல்விதான். ஏன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இல்லை நினைச்சு இந்த தம்பியை போல. ஹல்லேலூயா. நான் கோயிலுக்கு வர முடியல, என் வாழ்க்கை நல்லா இல்லை, என்னை கைவிட்டுருவாரோன்னு நினைச்சு அந்த ராஜாக்கள் பேசும்போது யோசபாத் சொல்றா, ஐயோ why do not we inquire the Lord.
ஹalleluya. அவர் நமக்கு வார்த்தையை சொல்லக்கூடும், அவர் தப்பி போகிற வழியை சொல்லக்கூடும். ஹalleluya. அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை வந்து சொல்லுது, காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு நிரம்ப. ஹalleluya, ஹalleluya, ஆமென். என்ன தெரியுமா, இந்த வறட்சியான சூழ்நிலையில கூட ஆண்டவர் அவரோடு இடைப்பட்டு சொன்னார், இந்த பள்ளத்தாக்கு எங்கும், ஆமென், ஹalleluya, என்னது குழிகளை வெட்டுங்க, ஆமென், dig, hallelujah. Oh, you keep on digging the wells, amen. குழிகளை நீங்க வெட்டுங்க, வாய்க்கால்களை வெட்டுங்க, hallelujah. அவனே டயர்டா இருக்கிறா, hallelujah. அவனே டயர்டா இருக்கிறா, ஏற்கனவே சாப்பாடு இல்ல, நலிந்து போய் இருக்கிறா. ஆண்டோட வார்த்தை சொல்லுது, அடையாளத்தை பார்க்க மாட்டேன், மேகம் உனக்கு தெரியாது, நீ எங்க இருந்து வரோம் உதவி வரோம் உனக்கு தெரியாது, அதை நான் செய்வேன். hallelujah, amen, ஹalleluya. ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படல, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வலையை போடுகிறோம். ஹalleluya. ஐயா, 7 நாள் நடந்து வந்திருக்கிறோம், பசியா இருக்கிறோம், இனி முடியவே முடியாது, ஆகினும் உம்முடைய வார்த்தையின்படி நாங்க வெட்டுகிறோம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஆராதனைக்கு நீங்க வந்திருக்கிற இந்த நன்றி பலிகளை செலுத்தி கொண்டு உங்க காரியங்களை யோசித்து கொண்டிருக்கும் போது, ஆமென், எவ்வளவு வறட்சியில எவ்வளவு பிரச்சனையில நீங்க வந்திருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லும், காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால நிரப்பப்படும், ஆசீர்வாதத்தினால நிரப்பப்படும். ஹalleluya. உங்க காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் நிரப்பப்படும். நீங்க புதிய ஆண்டுக்குள்ளாய் கம்பீரமாய் ஹalleluya. அடைப்பட்டு இருக்கிற எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் சிறைச்சாலை காவலில் இருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு 2ஆம் முறை வந்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya. அடைப்பட்டு இருக்கிறவனே, ஒருவேளை நீங்க அடைப்பட்டு இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம். எரேமியா 33ஆம் அதிகாரத்தில் சிறைச்சாலையில் எண்ணம் வைக்கப்பட்டிருக்கிற எரேமியாவோடு தான் கர்த்தருடைய வார்த்தை வந்து சொல்லுது. ஹalleluya. இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படி உருவேற்படுத்துகிற கர்த்தருமாகிய யெகோவா என்னும் நாமமுள்ள கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்ல போகிறதை, நான் உனக்கு சொன்னதை செய்கிறவரும். ஹalleluya. எப்ப சொல்றாரு தெரியுமா? ஹalleluya. சிறைச்சாலையில் அவன் என்னும் அந்த காவல் வாசல் முற்றத்தில் அடைப்பட்டு இருக்கும் போது, ஹalleluya. if you are locked somewhere, ஹalleluya, கடன்பட்டு இருக்கீங்களா, அடைப்பட்டு இருக்கீங்களா, தடையில இருக்கிறீங்களா, வியாதியில இருக்கிறீங்களா, ஓ, என் அப்பா பேசக்கூடாத இடம் இல்லை, அவர் வரக்கூடாத இடம் இல்லை, ஓ, நீ தடையா இருக்க, அப்பா கைவிட்டார் நினைக்காத. ஹalleluya, ஹalleluya, ஆமென். தண்ணி தீந்து போச்சு, அது கைவிட்டார் நினைச்சிராத. ஹalleluya, ஆமென். அப்போ அப்பா வார்த்தை வந்து சொல்லுது, ஹே, இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படி உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய், உனக்கு செய்கிறதை திடப்படுத்தும்படி, உறுதிப்படுத்தும்படி, ஹalleluya, நிலைவரப்படுத்தும்படி உருவேற்படுத்துகிற யெகோவா என்னும் நாமமுள்ள கர்த்தர் சொல்லுகிறதாவது, என்னை கேள், ஹalleluya, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை வரப்பண்ணுவேன், உன் சிறையிருப்பை மாற்றுவேன், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன். ஹalleluya, ஹalleluya. நீங்க எங்க துதிக்க ஆண்டோட வார்த்தையை அனுப்பி உங்களை சுமமாக்குகிற ஆண்டவர். அதுதான் நான் சொன்னேன், எவ்வளவு நல்ல பாடணும். வார்த்தையை அனுப்பி என்னோடு பேசி இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோட இடைப்பட்டு வார்த்தைகளை அனுப்பி உங்களை பலப்படுத்தி உங்களை தைரியப்படுத்தி எத்தனை அதிகமாக நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார், எத்தனை அதிகமாக நம்மை குணப்படுத்தி இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அங்கே மகிழ்ச்சியின் சத்தமும் ஆரவாரத்தின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தியுடைய சத்தமும் கேட்கும். ஹalleluya. நம்முடைய ஆலயத்தில் அப்படி கேட்கணும்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஆண்டு முழுவதும் காத்தாரே, அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. என்னை சுகப்படுத்தினாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அப்படியே உற்சாகமா பாடலாமா? என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஓடியார். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், ஆமென். என்னை நடத்தினார் அவர் கிருபை என்றும் உள்ளதே. வெள்ளம் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அடித்து. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அடித்து. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தார் நிச்சயமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனா சத்திய நிச்சயமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர், அவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வார்த்தை சொல்றது போல அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுடைய சத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திர பலியிடுடைய சத்தம் நம்முடைய ஆலயத்தில் பெருகும். அவர் செய்ததை நினைத்து, அவருடைய நன்மைகளை நினைத்து நீங்க போகும்போது வரும்போது சொல்லுவீங்க, பாதுகாத்தாரே அவர் நல்லவர். அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ள வரும்போது சொல்லுவீங்க, என்னை நடத்தினார் அவர் நல்லவர். உங்க தடைகளை உடைக்கும் போது சொல்லுவீங்க, முன் சென்றாரே அவர் நல்லவர். கொஞ்சம் அந்நிய பாஷைகளை பேசி அபிஷேகத்துல நிறைந்து அவருடைய வார்த்தைகளை நம்பி விசுவாசித்து சொல்லுங்க, அப்பா என்னுடைய வீட்டில இப்படி சத்தம், எங்க ஆலயத்துல ஓ கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுடைய சத்தம். ஓ ஹலே ரபா நசரே யாத்தனா. நல்ல நல்ல கைய தட் பலத்தோட உண்மையான இருதயத்தோட சொல்லுங்க,
ஓ இந்த சத்தம் பெருகட்டும். ஆமென். ஹalleluya. ஆமா, சும்மா ஏதோ நினைச்சு சோகமா இருக்காதுங்க. ஆமா, 2 வாரம் கோயிலுக்கு வர முடியல, அதான் இப்படி ஆகி போச்சு, அப்படியெல்லாம் நினைக்காதுங்க. ஆமென். 33 எரேமியால ஆண்டவர் சொல்றார், அவர்கள் எனக்கு எதிரே செய்த எல்லாத்தையும், எல்லா பொல்லாப்பையும் எல்லாத்தையும் மன்னிச்சிரம்பா. அப்பா நல்லவருங்க, மன்னிச்சிரேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு செய்கிற காரியங்களை ஜாதிகள் கேள்விப்படும் போது, அதாவது உங்களுக்கு செய்கிற காரியங்களை இந்த ஜாதிகள் சுத்தி இருக்கிற ஜனங்கள், உங்க பட்டணம் திசைமலை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி இதெல்லாம் கேட்கும் போது அவருக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமா இருக்குமா. ஹalleluya, ஹalleluya. நீங்களே முடிவு பண்ணிராதுங்க, நம்மளை கைவிட்டாரு, நம்மளை எதிரிக்க கையில கொடுத்துருவார்னு முடிவு பண்ணாதுங்க. யோசபாத்தை போல I have a God. ஆமென், ஆமென். நமக்கு ஒரு தேவன் உண்டல்லவா, நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அல்லவா. ஆமென். அவருக்கு என்னைக்கு அறியாததும் எட்டாததுமான. ஹalleluya. அதனால நன்மைகளை நினைச்சு துதிங்க. ஹalleluya. செஞ்சதை நினைச்சு துதிங்க. ஆமா, கொஞ்சம் உற்சாகமா கொஞ்ச நேரம் பாடலாமா? இப்போ ஏற்கனவே உற்சாகமாக தான் இருக்கிறீங்க. அக்காலாம் முறைச்சி பார்க்குது, ஏண்டா நாங்கள் ஆல்ரெடி உற்சாகமாக தான் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அம்மா, தாவீது எழுதுகிறார், ஆண்டவரே, சிறுமைப்பட்டவனை அவனுடைய பலவானுடைய கையில் இருந்தும், ஆமென், கொள்ளையிடுகிறவனுடைய கையில் இருந்தும் தப்புவிக்கிற எங்க அப்பாவை போல, எங்க தேவனை போல உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? உமக்கு நிகர் யாரப்பா? சிறுமையானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கு, அவனை விட பலவானுடைய கைக்கு. நம்மை விட பலவான்கள் இந்த பட்டணத்தில் உண்டு, நம்மை விட பலவான்கள் இந்த பட்டணத்தில் உண்டு. பயங்கரமான வியாதி இந்த பட்டணத்தில் உண்டு, இந்திய தேசத்தில் உண்டு. அதெல்லாம் தாண்டி எல்லாவற்றிலிருந்து நம்ம மீட்டு பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் தாவீது அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நீர் எவ்வளவு நல்லவர், உமக்கு நிகர் யார் ஆண்டவரே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லுமா. அல்லேலூயா. அவருடைய எலும்பெல்லாம் சொல்லுமா, அப்பா எவ்வளவு நல்லவர். ஒருவேளை அவ்வளவு அடி வாங்கினாதான் இப்படி எல்லாம் வருமோ என்னமோ. அடி இல்லாதவங்களுக்கு நம்ம பாட்டுக்கு ஜாலியா போறோம், வேலைக்கு போறோம், சம்பளம் கிடைக்குது, குடும்பத்தோட ஜாலியா இருக்கிறோம் பாஸ்டர், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நம்ம ஆளு வாங்காத அடி இல்லை. யாரு? தாவீது. ஐயோ, ஓடி 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 ஓடும்போது கூட நம்ம ஆளு பாருங்க, கேடகம் நீரே. ஆமா, தலை போற நேரத்துல கூட என்ன தலை நிமிர செய்வீங்கப்பான்னு நம்பிக்கையோட ஓடுறான் பாருங்க. ஓட ஓட பாட்டுதான் நம்ம ஆளு, ஓட ஓட பாட்டுதான். ஹல்லேலூயா. அவ்வளவு நெருக்கத்தை அனுபவிச்சு சொல்றாப்புல, எலும்பெல்லாம் சொல்லுமா. ஹல்லேலூயா. தாவீது போல யாருக்கும் நமக்கு நெருக்கம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமா, இப்படி ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணுவோம். ஹல்லேலூயா. தாவீது எவ்வளவு அழகா எழுதுறாரு, ஆலயத்தில் அவர் ஆராய்ச்சி பண்ணணுமா, உடைய மகிமையும் பார்க்கணுமா. ஹல்லேலூயா. உடைய மாம்சமும், ஆமென், அவரை துதிக்கிறதுக்கு, ஆமா, மாம்சமும் அவரை கனம் பண்ணுமா. அவ்வளவு அவ்வளவு உருக்கமா அப்பாவை தேடுறாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஆமா, நாடி நரம்பெல்லாம் உம்மை தான் துதிக்குது, இதயம் லப்பு கூட அப்பாவை தான் உயர்த்துது. இதயம் லப்பு கூட அப்பாவை தான் உயர்த்துது. செஞ்சதெல்லாம் நினைச்சா, உங்க செயல்கள் எல்லாம் நினைச்சா, நீங்க செஞ்சதெல்லாம் நினைச்சா, உங்க செயல்கள் எல்லாம் நினைச்சா. இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் தானே? ஹல்லேலூயா. ஆமென். தேங்க்ஸ் கிவிங் தானே? கொஞ்சம் பக்கத்துல உனக்கு கையை பிடிச்சி சொல்லுங்க, கொஞ்சம் ஏதாவது நினைச்சு பாருங்க, அப்பா செஞ்சதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நினைச்சு, கிறிஸ்மஸுக்கு துணி கிடைச்சது இல்லை, நாள் எல்லாருக்கும்
ஆமா, கிடைக்கலன்னா கையை தூக்குங்க, இன்னைக்கு வாங்கி தந்துட்டு தான் வீட்டுக்கு போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துணிக்காக அவரை துதிக்க வேண்டாம். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் தேடி திரிகிறார்கள். ஆமென். ஆமா ஆமா, அதுக்காக எல்லாம் நீங்க அவரை துதிக்க வேண்டாம். எம்புட்டு செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. செஞ்சதெல்லாம் நினைச்சா, உங்க செயலெல்லாம் நினைச்சா, நீங்க செஞ்சதெல்லாம் நினைச்சா, உங்க செயல்கள் எல்லாம் நினைச்சா, நாடி நரம்பெல்லாம் துதிக்குத, இதயம் லப்பு கூட அப்பாவை தான் உயர்த்துது. சொல்லுங்க, நாடி நரம்பெல்லாம் இதயம் லப்பு கூட அப்பாவை தான் உயர்த்துது. செஞ்சதெல்லாம் நினைச்சா, நீங்க கொஞ்சுவத நினைச்சா, நீங்க செஞ்சதெல்லாம் நினைச்சா, நீங்க கொஞ்சுவத நினைச்சா, ஆத்துமா நன்மையினால் நிரம்பி நிரம்பி வழியுது. கிருபையும் பிள்ளைகள் மேல் நதியாய் உள்ளது. ஆத்துமா கிருபையும் பிள்ளைகள் மேல் நதியாய் உள்ளது. நன்மைகளை நினைச்சா, நீங்க தாங்குவத நினைச்சா, உங்க நன்மைகளை நினைச்சா, நீங்க தாங்குவத நினைச்சா, உங்க நன்மைகளை நினைச்சா, நீங்க தாங்குவத நினைச்சா, இடி முழக்க சத்தத்தோடு உம்மை துதிப்பேன், கம்பீர சத்தத்தோடு உம்மை பாடுவேன். இடி முழக்க சத்தத்தோடு, கம்பீர சத்தத்தோடு உம்மை பாடுவேன். உங்க வல்லமைய நினைச்சா, உங்க செயல்கள் எல்லாம் நினைச்சா, உங்க வல்லமைய நினைச்சா, உங்க செயல்கள் எல்லாம் நினைச்சா, வான உயர அளவு கிருபையுமே பெரியது. பாப சாபம் எல்லாம் பக்கம் கூட அணுகாது. கிருபையுமே பெரியது, பாப சாபம் எல்லாம் பக்கம் கூட அணுகாது. கிருபைகளை நினைச்சா, உங்க கிரியைகளை நினைச்சா, உங்க கிருபைகளை நினைச்சா, உங்க கிரியைகளை நினைச்சா. ஆமென். இது உட்கார்ந்து பாடினா நல்லாவே இல்லை. ஆமென். நல்லா வருது. உட்கார்ந்து பாடினா நல்லாவா இருக்கு? கொஞ்சம் எந்திரிச்சு நின்று அசைஞ்சு, அப்பப்பா எனக்கு அப்படி தோணிச்சப்பா, உங்களுக்கு தோணிச்சுன்னா பாடுங்க. அல்லேலூயா. எனக்கு அப்படி தோணுச்சு. அப்பா என்ன கொஞ்சறீங்களப்பா, என்ன தாங்குறீங்கப்பா. ஒரு தகப்பன் தோளில் தம் பிள்ளைய சுமந்து போறது போல என்ன கொண்டு போவேன்னு சொன்னீங்களப்பா. கோழி தன் குஞ்சுகளை மறைச்சிருக்கிறது போல என்ன பாதுகாத்தீங்களப்பா, செட்டைகளின் மறைவின் கீழ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அப்படியே கொஞ்சம் நல்லா அசைஞ்சு, இல்லைன்னா 7 மணிக்கெல்லாம் தூங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஹல்லேலூயா. உங்க பாஸ்டர் தூங்க விட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இடி முழக்கம் யாரெல்லாம் பண்றோம்னா, அந்த மைக்கில் இருக்கிறது அந்த பாவம், அந்த யமகாஸ், இது ரெண்டும் தான் இடி முழக்கம் பண்ணுது. ஹல்லேலூயா. அம்மா கொஞ்சம் இடி முழக்கமா சத்தம் திசைவிலேருந்து எல்லாம் ஓடி வரணும். இங்க என்னமோ நடக்குது. ஹல்லேலூயா. இடி முழக்க சத்தத்தோடு உம்மை துதிப்பேன், கம்பீர சத்தத்தோடு போட இடி முழக்க சத்தத்தோடு, கம்பீர சத்தத்தோடு உம்மை பாடுவேன். உங்க வல்லமைய நினைச்சா, உங்க செயல்கள் எல்லாம் நினைச்சா, உங்க வல்லமைய நினைச்சா, உங்க செயல்கள் எல்லாம் நினைச்சா, நாடி நரம்பெல்லாம் துதிக்குத, இதயம் லப்பு கூட அவதான் உயர்த்துது. நாடி இதயம் லப்பு கூட, செஞ்சதெல்லாம் நினைச்சா, நீங்க கொஞ்சுவத நினைச்சா, நீங்க செஞ்சதெல்லாம் நினைச்சா, நீங்க கொஞ்சுவத நினைச்சா, இடி முழக்க சத்தத்தோடு உம்மை துதிப்பேன்,
கம்பீர சத்தத்தோடு, ஆமென், இடி முழக்க சத்தத்தோடு, கம்பீர சத்தத்தோடு உம்மை பாடுவேன். உங்க வல்லமைய நினைச்சா, உங்க செயல்கள் எல்லாம் நினைச்சா, உங்க வல்லமைய நினைச்சா, உங்க செயல்கள் எல்லாம் நினைச்சா, வான உயர அளவு கிருபையுமே பெரியதே, பாப சாபம் எல்லாம் பக்கம் கூட அணுகாது. வான பாப சாபம் எல்லாம் பக்கம் கூட அணுகாது. கிருபைகளை நினைச்சா, உங்க கிரியைகளை நினைச்சா, உங்க கிருபைகளை நினைச்சா, உங்க கிரியைகளை நினைச்சா, இடி முழக்க சத்தத்தோடு உம்மை துதிப்பேன். கம்பீர சத்தத்தோடு, ஆமென், இடி முழக்க சத்தத்தோடு, கம்பீர சத்தத்தோடு உம்மை பாடுவேன். உங்க வல்லமைய நினைச்சா, உங்க செயல்கள் எல்லாம் நினைச்சா, உங்க வல்லமைய நினைச்சா, உங்க செயல்கள் எல்லாம் நினைச்சா, ஆத்துமா நன்மையினால் நிரம்பி நிரம்பி வழியுது. கிருபையும் பிள்ளைகள் மேல் அனாதியாய் உள்ளது. ஆத்துமா கிருபையும் பிள்ளைகள் மேல் அனாதியாய் உள்ளது. நன்மைகளை நினைச்சா, நீங்க தாங்குவத நினைச்சா, உங்க நன்மைகளை நினைச்சா, நீங்க தாங்குவத நினைச்சா, இடி முழக்க சத்தத்தோடு, கம்பீர சத்தத்தோடு, ஆமென், இடி முழக்க சத்தத்தோடு, கம்பீர சத்தத்தோடு உம்மை பாடுவேன். உங்க வல்லமைய நினைச்சா, உங்க செயல்கள் எல்லாம் நினைச்சா, உங்க வல்லமைய நினைச்சா, உங்க செயல்கள் எல்லாம் நினைச்சா, சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்ல கெத்தாத்தான் வாழ வைப்பாரு, உன் தலையதான் நிமிர பண்ணாரு. சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, சும்மா சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்ல கெத்தாத்தான் வாழ வைப்பாரு, உன் தலையதான் நிமிர செய்வாரு. ஸ்தோத்திரம், ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லே. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, எங்களை சும்மா நல்ல கெத்தா வாழ வைக்கிற தெய்வம். ஆமென், ஆமென். வான உயர அளவு கிருபையுமே பெருசு, பாவ சாபம் எல்லாம் பக்கம் கூட அணுகாது. அப்படின்னா உடனே நீங்க கேட்டப்படாது, அப்ப நீ பாவி இல்லையா தம்பி? பாவியிலும் பிரதான பாவி. ஆனா எங்களுக்கு என்ன தெரியுமா? ஐயோ அவன் கண்டுபட்டுருச்சோ, ஆமா, புள்ள லைட்டா கீழே விழுந்துடப்படாது, கண்ணு பட்டுருச்சு போல, ஆமா, அவன் வச்சிட்டான் போல, ஆமா, ஐயோ யாரோ பொறாம. இதுக்கெல்லாம் எங்களுக்கு பயமே இல்லை. ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் நமக்கு பயமே இல்லை. நமக்கு எதிரான மந்திரம் இல்லை, நமக்கு எதிரான குறி சொல்லுதல் இல்லை. ஹல்லேலூயா. நமக்கா எல்லாம் செய்து முடித்திருக்கிறார்ல. ஹல்லேலூயா. அதனாலதான் தைரியமா பாடுறோம். அதெல்லாம் அவனுடைய சாபம், வேண்டாத சாபம்லாம் நம்ம பக்கமே வர. ஆமா, சும்மா எதுனாலும் அந்த அக்கா சபிச்சிருட்டாலோ, அன்னைக்கே சொன்னா, அதை விட என் அப்பாவுடைய வார்த்தை பெருசு. என்னை தள்ளுகிறவனுடைய கரத்தை பார்க்கலும் என்னை தூக்கி எடுக்கிறவருடைய கரம் பெருசு. அதான் தாவீது சொல்லுகிறார், நான் விழும்படி தள்ளினார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். என்னை உயரே தூக்குகிறவர் கை பெருசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்பிக்கையோட பாடுங்க. சும்மா மஸ்தாத்தான் வாழப்பார். சுஸ்துன்னா
இது பெங்களூர் பாஷை. சுஸ்தா பார்க்க வைப்பார். சுஸ்தா உங்களை பார்த்தா ஈசாக்கு பார்க்கும்போது அமிலேக்க ராஜாக்கெல்லாம் சுஸ்தாயிருச்சு. ஏண்டா எங்களை விட நீ பலத்தவனானாய். மற்றவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுல நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டாதான் அதுக்கு பேரு பாக்கியவானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோட ஒரு தடவை பாடுங்க. ரெடியா? ஹல்லேலூயா. சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் கெத்தாத்தான் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்ல கெத்தாத்தான் மாத்திடுவாரு, என் தலையை தான் நிமிர செய்வாரு. ரெடி ரெடி. சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் கெத்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாத்தான் மாத்திடுவாரு, என் தலையை தான் நிமிர செய்வாரு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவாக இருப்பவர் அவரே, தேனாதிபதியாக முன் செல்லுவாரே, யூதாவின் சிங்கமாக கர்ஜிப்பாரே, உன்னையும் என்னையும் வாழ வைப்பாரு. சொல்லுங்க. ராஜாதி ராஜாவாக இருப்பவர் அவரே, சேனாதிபதியாக முன் செல்லுவாரே, யூதாவின் சிங்கமாக கர்ஜிப்பாரே, உன்னையும் என்னையும் வாழ வைப்பாரு. சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாத்தான் மாத்திடுவாரு, உன் தலையத்தான் நிமிர செய்வாரு. சும்மா மஸ்தாத்தான் மாத்திடுவாரு, எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாத்தான் மாத்திடுவாரு, உன் தலையத்தான் நிமிர செய்வாரு. மியூசிக்க மாத்துப்பா, ஸ்டைல ஏத்துப்பா, சோகத்தை விடுப்பா, எல்லாம் மாறுப்பா. மியூசிக்க மாத்துப்பா, ஸ்டைல ஏத்துப்பா, சோகத்தை விடுப்பா, எல்லாம் மாறுப்பா. யோசேப்பின் சாட்சியெல்லாம் திரும்பி பார்த்தாலே தீமையை நன்மையாக மாற்றிடும் தேவனப்பா. திரும்பி பார்த்தாலே தீமையை நன்மையாய் மாற்றிடும் தேவனப்பா. சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்ல கெத்தாத்தான் வாழ வைப்பாரு, தலையதான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, மியூசிக்கை மாத்து, ஸ்டைலை மாத்துனா உங்க புலம்பல் எல்லாம் விட்டு, ஆமா உங்க ரெகுலர் மியூசிக் எல்லாம் விட்டு, ஹல்லேலூயா, உங்க ரெகுலர் மியூசிக் வரும்ல, அந்த மியூசிக் எல்லாம் விட்டு இன்றைக்கு முழுவதும் நீங்க அவரை உண்மையோட துதிக்க துதிக்க துதிக்க, ஹல்லேலூயா. மகிமை இந்த ஆலயத்தின் மேல வரும். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தின் மேல எப்பவுமே தங்கி இருக்கும். புலம்பல் மாறி களிப்பின் சத்தம் உண்டாகும். ஹல்லேலூயா. அவரை பாடுகிற, அவரை உயர்த்துகிற, அவரை உண்மையாய், அவரை உண்மையாய், அவரை உண்மையாய். ஹல்லேலூயா. நம்ம லாஸ்ட் டைம் உங்களோட பேசும்போது கூட சொன்னேன், அவரை உண்மையாய் ஆராதிக்கிற மாத்திரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுவா. சூழ்நிலைகள் தலைகளாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டேவிட் பாடினா சவுலுக்கு விடுதலை, ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மடிந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடி
பிடிப்போம். டேவிட் பாடினார் சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினார் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது, கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல, துதிக்கும் கொஞ்சமும் பயமில்ல. விசுவாச வார்த்தையினா கோலியத்த முறியடிச்சா, விசுவாச வார்த்தையா கோலியத்த முறியடிச்சா. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். ஆடுகள் வைத்தவன் அரசனாய் மாறினான், ஆடுகள் வைத்தவன் அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம், ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான், மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். கட்டளை பிறந்தது, போனான் நினிவே, கட்டளை பிறந்தது, போனான் நினிவே. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ. துதித்து பாடி மதிலை இடிப்போம், எரிகோ பிடிப்போம். வாயிலே எக்காலம், கையிலே திருவசனம், வாயிலே எக்காலம், கையிலே திருவசனம். சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம், சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான், ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கு, ஆராதனை வீரனுக்கு. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க துதித்து பாடுறதுக்கு முன்னாடியே ஹல்லேலூயா, உங்க எதிரி யாருன்னு அப்பாவுக்கு தெரியும், உங்க குடைக்க வேண்டிய கோட்டை எதுன்னு அப்பாவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமா, நெடியவர்கள் உங்க முன்னாடி இருக்காருன்னு அப்பாவுக்கு தெரியும், வனாந்தரத்தை கிராஸ் பண்ணணும்னு அப்பாவுக்கு தெரியும். ஆமா, ராட்சதர்கள் பிறவிகள் இருக்கிறாங்கன்னு அப்பாவுக்கு தெரியும், கானானுக்கு கொண்டு போனோன்னு அப்பாவுக்கு தெரியும். உடைக்கிறது அவர்தான், கொண்டு போறது அவர்தான். ஹல்லேலூயா. துதிப்பது மாத்திரம்தான் உங்க வேலை, நம்ம வேலை. துதிப்பதற்கென்றே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 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 சாயங்கால நேரம் நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு முழுவதும் உண்மை
உண்மையாய் அவரை துதித்து இருக்கிறீங்க. ஆராதனை பலி அவருக்கு செலுத்தி இருக்கீங்க. துதிக்க 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 துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், அவருடைய நாமத்தை உயர்த்துகிற, பிரஸ்தாபம் பண்ணுகிற, எந்த இடத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் வந்து ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். நம்பிக்கையோட கைகளை தட்டுங்க. உங்க நம்பிக்கை வீண் போகாது, நம்பிக்கை வீண் போகாது. அந்த கையளவு மேகம், ஹல்லேலூயா, அது பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி, மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்கும். நீங்க மாத்திரம் போதும்பா. எல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பிரசன்னம் மாத்திரம் போதும். மலைகளை மெழுகு போல் குளிர்க்குகிற தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. நம்பிக்கையோட சொல்லுங்க, மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. தடைப்பட்ட காரியங்கள், வாக்குத்தத்தங்களுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற காரியம், வறண்டு போன சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலை, தடைப்பட்டு இருக்கிற காரியங்கள், நீங்க மாத்திரம் போதும். எல்லாம் கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து இன்னும் கொஞ்ச நேரம் let's worship together. அவரை நோக்கி, அவர் அந்த மகிமையான முகத்தை நோக்கி பார்த்து, நீங்க எல்லாரும் பிரகாசம் அடையணும். உங்க முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தருடைய முகம் உங்கள் மேல் பிரகாசிக்க கடவுள். அவருடைய கிருபை உங்க மேல உங்க மேல உங்க மேல தலைமுறை தலைமுறையா நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், தலைமுறை தலைமுறையா நம்மை நடத்துகிற கர்த்தர், உன் சந்ததியின் மேல் என் ஆசீர்வாதத்தை, உன் சந்தானத்தின் மேல் ஆவியை பொழிகிற கர்த்தர், ஒரு மகிமையில நம்முடைய சபை, நம்முடைய ஊழியம், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் ஓரா நசவுலரா தேரபே நரா கலா சுனா. ஜீசஸ். மேகமே, மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதுமே மகிமையால் நிரம்பனுமே. ஆலயம் முழுவதுமே மகிமையால் நிரம்பனுமே. மேகமே, மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணுமே, தெய்வம் பேசணுமே. வானம் தெய்வம் பேசணுமே. நேச மகன் என்று நித்தம் சொல்லணுமே. நேச மகன் என்று நித்தம் சொல்லணுமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே
கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து நீங்க மாத்திரம் போதும், பிரசன்னம் மாத்திரம் போதும், பிரசன்னம் மாத்திரம் போதும். குறைவுகளை நிறைவாக்குகிற தேவ பிரசன்னம். பிரசன்னம் மாத்திரம் போதும். மகிமையின் பிரசன்னம் மாத்திரம் எங்களை போதும். இம்மட்டு நடத்தி வந்த மேகமே, எங்களை நடத்தி வந்த மேகமே, மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் எங்களை நடத்தி வந்த மேகமே, நீங்க மாத்திரம் போதும். உங்க பிரசன்னம் மாத்திரம் போதும். எங்க வாழ்க்கையில நீங்க பெரியவராய், நீங்கள் அற்புதராய், நீர் மகத்துவராய், நீர் உன்னதராய், ஓ மகிமை பொருந்திய பட்டயம் நீங்க தான்ப்பா. ஆபிரகாமோடு ஆண்டவர் இடைப்பட்டு சொன்னார், ஹல்லேலூயா, ஆபிரகாமே நீ பயப்பட வேண்டாம், நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமா இருப்பேன். ஓ ரப்தால ரஹசெட்டெலெபலியா துலமா, உனக்கு மகிமை பொருந்திய கேடகமும் உனக்கு பட்டயமும். ஓ ராலம் தமோஷலியா தனமரஹதுனா, அவருடைய வலது கரம், அவருடைய வலது கரம். ஓ உனக்கு எதிராய் பேசுகிற சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்கி போவாங்க. ஓ தனமோ சப்தேரே மெலாரோ சப்தாரலதனமா யாதுனா. எஸ் லார்ட், உங்க பிரசன்னம் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே தந்தையாம், நீர் மாத்திரம் போதும். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், நீர் மாத்திரம் மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும், எங்க ஏசப்பா மட்டும் போதும். எங்க பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஓ நீர் மாத்திரம், ஆராதிப்பு ஆராதிப்பு உண்மையாய் ஆராதிப்பு. ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி அப்படியே நம்ம ஆராதனை முடிக்க போறோம். இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் பா, உம்மை ஆராதிப்பு ஆராதிப்பு உண்மையாய். நமக்கு ஆண்டவர் பாராட்டி இருக்கிற எல்லா கிருபைக்காக, எல்லா தயவுக்காக, எல்லா அன்பிற்காக, எல்லா இரக்கத்திற்காக, எல்லா நன்மைகளுக்காக, நடத்தி வந்த விதங்களுக்காக, ஓ நான் என்னத்தை செலுத்துவேன்ப்பா? What can I do for you? I lift your name. நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதர், நீர் மகத்துவர், நீர் மகிமையானவர். உம்மை நாங்கள் உண்மையான இருதயத்தோடு எங்க இருதயத்தை ஊற்றி
எங்க இருதயத்தை உமக்கு நேராய் ஊற்றி முழு மனதோட பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுவார்கள். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும், அது இப்பொழுதே தோன்றிற்று. ஹல்லேலூயா. அவரை உண்மையாய் தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். நன்மையை பெற்றுக்கொள்வீர். ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே போதுமானவரே, என் தேவை. என்ன கையேந்தவிடு, என்ன கை என்ன தலை குனியவும், என்ன கையேந்த, என்ன தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்ல. உம்மை போவதற்கு நீ விடுவதில்ல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்ல. ஏமாந்து போவதற்கு. நல்ல கைகளை தட்டி உங்களை ஏமாந்து போவதற்கு அவர் விடுவதில்லை. நீங்க ஏமாற்றப்படுவது இல்லை. உங்களுக்கு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராய் ஏகோவா ஈரே, என் சேவைக்கும் அதிகமானவரே. பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இனியும் நீர் அப்படியாய் தாங்கி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.